நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் ஒரு சின்ன தகவல். நம்ம டெய்லி வண்டி ஓட்டிகிட்டு போவோம். ஒரு சிக்னலில் நிற்கும் போது தெரியாதனமாக ஒரு வண்டியில் இடிச்சிருவோம். ஆனால் அவர்கிட்ட நம்ம சாரி கேட்போம், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா நம்ம தெரிஞ்ச சில தப்பை செய்வோம். அதை கண்டிக்கும் போது அவங்கக்கிட்ட சாரி கேட்க மாட்டோம். அவங்க நம்மளை கண்டித்தாங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்து பேசுவோம். சரிங்களா? அதனால் எப்பயுமே அப்பா அம்மாவை எதிர்த்து பேசாதீங்க. அவங்க நம்மளை கண்டிக்கிறாங்கன்னா அது நம்ம நல்லதுக்காக தான். உங்கள்கிட்ட தவறு இருந்துச்சுன்னா அதை ஒத்துக்கோங்க, உங்கள் தவறை திருத்திக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகலாம் அப்படின்னா, நிறைய நபர்களுக்கு ஓஎம் நபர்களுக்கு நிறைய சந்தேகம். நான் எஸ்ஜி 1 2 3 4 5 இதெல்லாம் முடித்தா நிறுவனம் சொன்ன அமௌண்ட்டை எனக்கு கொடுக்குமா? ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த எஸ்ஜி 1 முடித்தா எனக்கு சீலிங் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுமா? நான் ஓஎம்மாக இருக்கேன், எனக்கு டெய்லி 5 ரூபா கிடைக்குது. நான் எஸ்ஜி 1 முடித்தா அந்த 15 ரூபா ஒரு ப்ரொமோஷன் முடிஞ்சால் ஒரு டைம் கிடைக்குது இல்லையா, அது எனக்கு ரெகுலராக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லோரும் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது, எஸ்ஜி 1லேருந்து 12 வரைக்கும் உண்டான ப்ரொமோஷனை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு லெவலும் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு டைம் மட்டுமே அந்த அமௌண்ட் கிடைக்கும். ரெகுலராக அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. நிறுவனத்தை மேலே நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் பணமே செலுத்தாமல் அந்த எஸ்ஜி 1லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் முடிக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த எஸ்ஜி 1லேருந்து 12. ஆட்களை மட்டுமே நீங்கள் சேர்த்து அந்த லெவலை முடிக்கலாம். ஒவ்வொரு லெவலை முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டு கிடைக்கும். சரி, இந்த லெவலை நம்ம எப்படி முடிக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது என்னோடய ட்ரீயில் இப்போ போனீங்க அப்படின்னு சொன்னால் கீழே உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னு சொன்னால் கீழே ப்ரொமோஷன் பாக்ஸ் சென்டரில் இருக்கு பாருங்கள். இது மேலே என்னோட யூசர் நேம். சரிங்களா? இந்த கீழே 1 2 3 இந்த 3 பேரும் அவங்களுக்கு கீழே சப்போஸ் அவங்க 100 ரூபாய்க்கு ஆட் பார்த்துருந்தாங்கன்னா எஸ்ஜியாக மாறலாம். அப்படி இல்லைன்னா 360 ரூபா பே பண்ணி பிஎம்மாக மாறியிருந்தாங்கன்னா அவங்க உடனே எஸ்ஜியாக மாறிடுவாங்க. 100 ரூபாய்க்கு ஆட் பார்க்கணும், இல்லைனா 360 ரூபா பே பண்ணணும். இந்த ரெண்டு சைடில் ஏதாவது ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா அவங்க எஸ்ஜியாக மாறிடுவாங்க. அப்படி உங்களுக்கு கீழே நீங்கள் சேர்த்து விட்ட ஆட்கள் யாராவது 3 பேர் அந்த மாதிரி எஸ்ஜியாக மாறியிருந்தாங்கன்னா அவங்கள இந்த ப்ரொமோஷன் பாக்ஸில் இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா 3 வரும். இதில் எஸ்ஜியை யார் மாறி இருக்கிறாங்களோ அவங்கள 3 நேமை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் எடுத்துக்கும். நீங்கள் எஸ்ஜியாக மாறாத 50 ரூபா 60 ரூபாய்க்கு விளம்பரம் பார்த்தவங்களையும் அல்லது 360 ரூபா கட்டாதவங்களையும் இந்த ப்ரொமோஷன் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா இது எடுத்துக்காது. சரிங்களா? அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், மறுபடியும் இந்த ப்ரொமோஷன் பாக்ஸில் வரேன். இப்போ இந்த 3 பேரும் எனக்கு கீழே இருக்கிற இந்த 3 பேருமே அவங்களுக்கு கீழே 3 பேர்த்த ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனாக்கல அவங்க 360 ரூபா பே பண்ணியிருக்காங்க அல்லது 100 ரூபாய்க்கு ஆட் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்க எஸ்ஜியாக மாறினாங்கன்னா அவங்கள இந்த ப்ரொமோஷன் பாக்ஸில் போட்டதுனால நான் ஒன்றா மாறியிருக்கேன். சரிங்களா? ஓகே. அதுக்கு கீழே இந்த ரெண்டாவது கட்டத்துக்கு வந்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த 3 நபர்களும் 2 முடிச்சிருக்கிறாங்க. அதாவது எஸ்ஜி 1 முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கீழே 3 பேர் இருக்கணும். ஓகேங்களா? அந்த 3 பேரும் அவங்களுக்கு கீழே 3 பேர்த்த ஜாயின் பண்ணி அவங்க ஒன்றா மாறினாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் 2ஆக மாறலாம். அந்த மாதிரி தான் இவங்க எஸ்ஜி முடிச்சதுனால இந்த 3 பேரை வச்சு நான் எஸ்ஜி 1ஆக மாறியிருக்கேன். அடுத்தது இந்த 3 பேரும் எஸ்ஜி 1 முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நான் 2ஆக மாறியிருக்கேன். அடுத்தது இவங்க இந்த 3 பேரும் எஸ்ஜி 2 முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு இப்போ நான் எஸ்ஜி 3 முடிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த லெவல் ஃபஸ்ட்டு லெவல் முடித்தாக்கில் 15 ரூபா கிடைக்கும், செகண்ட் லெவல் முடித்தாக்கில் 45 ரூபா கிடைக்கும், 3வது லெவல் முடித்தாக்கில் 135 ரூபா கிடைக்கும். அதாவது ஒரு லெவலுக்கு 3 நபர்கள் வேண்டும். நீங்கள் 3 பேர்த்த ஜாயின் பண்ணணும், அவங்க 3 பேரும் 3 பேர்த்த ஜாயின் பண்ணணும். அடுத்து 3 பேரும் 3 பேர் எப்படின்னு பார்த்தா 3 9 27 81 243 இந்த ரேஷியோவில் போகணும். நீங்கள் ஒரு லெவல் முடிக்கணும்னா 3 பேர் தேவை. 2வது லெவல் முடிக்கணும் அப்படின்னா 9 பேர், 3வது லெவல்னால் 27 பேர், 4வது லெவல்னால் 81 பேர், 5வது லெவல்னால் 240. இந்த மாதிரி ரேஷியோவில் போனால் மட்டும்தான் நீங்கள் இந்த லெவலெல்லாம் முடிக்க முடியும். இந்த லெவலில் முடிக்கும்போது ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு முறை மட்டுமே உங்களுக்கு அதுக்குண்டான ஸ்பெஷல் ரிவார்ட் ஆகட்டும், அந்த ஃபோன் ரீசார்ஜு வண்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த லெவல் முடித்தா ஒரு டைம் சொல்லி உங்களுக்கு ரெகுலராக கிடைக்காது. இதை எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
இன்னும் சில நபர்கள் பிஎம்மாக இருந்துக்கிட்டு எனக்கு கீழே பிஎம்மாக 10 பேர்த்த ஜாயின் பண்ணால் என்னுடைய சீலிங் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் ஆகாது. பிஎம்மில் நீங்கள் 100 பேர்த்த இல்லை 1000 பேர்த்த ஜாயின் பண்ணாலே உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு ரூ. 7 மட்டுமே தான். சரி, நான் சீலிங் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அடுத்த பிளான் போகணும். பிஎம்முக்கு அடுத்துள்ள சில்வர் பிளானில் இருந்து தான் நீங்கள் சில்வருக்கு போயிட்டு உங்களுக்கு கீழே அந்த மாதிரி சில்வர் மெம்பரை கொண்டு வந்தீங்கன்னா தான் ஒரு ஆளுக்கு ரூ. 5 டெய்லியும் எக்ஸஸாக கிடைக்கும். சில்வர், கோல்டு, டைமண்ட், கிரவுன் இந்த பிளானுக்குள்ளே நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு உண்டான சீலிங் அமௌண்ட்டு ரெகுலராக கிடைக்கும். அதே பிளானில் இருக்கிற மக்களை உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் சீலிங் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். பிஎம்மில் இருந்தால் இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்தது ஓஎம்ஐ இருந்தால் ஒரு முறை மட்டுமே நீங்கள் பணம் எடுக்க முடியும். ரூ. 60 மட்டும்தான் உங்களால் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதம் நான் ஃப்ரீயாக பார்க்குறேன், நிறுவனத்து மேலே நம்பிக்கை இல்லை, கொடுக்குதா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் 6 மாதம் தொடர்ச்சியாக வீடை பார்த்தீங்கனால ஒரு நாளைக்கு ரூ. 5 வீதம் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எப்போ பிஎம்மாக மாறுறீங்களோ ரூ. 360 பே பண்ணி அந்த பேஸ்கர் பவுடரை வாங்குறீங்களோ அப்போ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். என்னால் பிஎம்மாக மாறத்துக்கு காசு கட்ட முடியாது அப்படின்னா 9 நபர்களை உங்களுக்கு கீழே ஃப்ரீயாக இணைத்து விட்டு அந்த 9 நபர்களும் ரூ. 100 ஆட் பார்த்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் ஃப்ரீயாக பிஎம்மாக மாறிக்கலாம். இதை பிஎம்மாக மாறினதுக்கப்புறம் நான் மாதம் பணம் கட்டணுமா, வருஷத்துக்கு ஒரு டைம் கட்டணுமானா கிடையாது. மைவி த்ரெட்ஸில் எந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு முறை பணம் செலுத்தி பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணாலும் அது லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தான். நீங்கள் லைஃப் டைமாக நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுடைய வருமானத்தை ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் SG 1லேருந்து 12 வரைக்கும் உண்டான ப்ரொமோஷனுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு லெவல் முடிச்சு அமௌண்ட் கிடைக்கும். ஓஎம்மாக இருந்தால் ஒரு முறை மட்டும்தான் பணம் எடுக்க முடியும். பிஎம் ஆனால் நீங்கள் மாதம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். பிஎம்மில் இருந்தால் சீலிங் அமௌண்ட்டு எக்ஸஸாக மாறாது. சில்வர் மெம்பரில் இருந்து தான் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆரம்பமாகுது. உடனே நாம் பிஎம்மாக மாறணுமா, உடனே சில்வராக மாறணுமான்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது. உங்கள் விருப்பமும் உங்கள் தேவையும் இருந்தால் நீங்கள் நிறுவனத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தால் நீங்கள் பிஎம்மாக கட்டாயம் மாறிட்டு அதுக்கப்புறமா எந்த பிளான் வேணாலும் நீங்கள் மாறிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு டவுட் என்னென்னா, நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் பாக்ஸில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தெரியல. உங்கள் டைரக்டில் யார் ஒருத்தர் இந்த லெவல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்கள வச்சு தான் நீங்கள் இந்த ப்ரொமோஷன் பாக்ஸில் ஃபில் பண்ணணும். உங்களுடைய 2வது 3வது டவுன்லைனில் இருக்கிறவங்க SG 1 முடிச்சிட்டாங்க, 2 முடிச்சிட்டாங்க, அவங்கள நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னா முடியாது. உங்கள் டைரக்டில் யாரெல்லாம் உங்கள் எலிஜிபிள் ஆகிறாங்களோ அவங்கள இந்த ப்ரொமோஷன் பாக்ஸில் போட்டால் மட்டும்தான் எடுத்துக்கும். அதை தெளிவாக செய்யுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி இன்சிலோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், உங்களுடைய மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். தேவையற்ற நேரங்களில் பஸ் ஸ்டாண்டு, பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாம் போகும்போது எல்லாருமே செல்ஃபோனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எதனா யூஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கிடையாது. ஸோ மைவி த்ரெட்ஸில் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறதே பிடிக்காது. அடுத்தடுத்து புதிய நபர்களை ஜாயின் பண்ணணும், அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஆசை நம்ம அறியாமலேயே மைவி த்ரெட்ஸ் கொண்டு வரும். அப்படி ஒரு நல்ல ஆப் தான் இது. ஸோ எல்லாருமே பயன்படுத்துங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஏர்னிங்ஸ் தரக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.